ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரித்திகா குட்டி சேனல். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா எள்ளு உருண்டை பார்க்க போகிறோம். இப்போ எள்ளு உருண்டை செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுதுன்னு வாங்க போய் பார்க்கலாம். எள்ளு உருண்டை செய்ய தேவையான பொருள் என்னென்னா எள்ளு எடுத்துக்கணும், நிலக்கடலை எடுத்துக்கணும், அப்புறம் வெல்லம். இது 3 மட்டும் போதும். இதை 3 மட்டும் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயை எடுத்துக்கணும். அதை கடாயை எடுத்துகிட்டு நல்லா ஆயிலெல்லாம் விட தேவையில்லை. அந்த கடாயை எடுத்துகிட்டு நல்லா பொன்னிறமான எள்ளில் பொன்னிறமாக தெரியாது நம்மளுக்கு, அது பிளாக்காக இருக்கிறதுனால நம்மளுக்கு அவ்வளோக்கு தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நல்லா வறுக்கணும். இது ஸ்மெல் வரும், பயங்கரமான ஒரு நல்ல ஸ்மெல்லாக வரும், நல்லாயிருக்கும் அந்த ஸ்மெல்லு. அப்போ அந்த ஸ்மெல் வந்துச்சாலே இந்த எள்ளு நல்லா வறுபட்டுருச்சு அப்படின்னு அர்த்தம். அப்புறம் நல்லா வறுத்துட்டு அப்புறம் இந்த எள்ளு ரொம்ப தீஞ்சினாலும் அந்த தீஞ்ச ஸ்மெல்லு வரும். அதனால் நம்ம சிம்லேயே வைக்கணும், நார்மலே வச்சு அப்பப்போ கம்மி பண்ணி நல்லா வறுபட்டுருச்சுன்னா அதை நம்ம எடுத்து நல்லா ஆற வச்சு தான் நம்ம மிக்சியில் போடணும். அதை உடனே ஹீட் ஆன உடனே ஹீட்டோடு நம்ம போட்டோம்னா அது நம்ம தூளாக எள்ளு நல்லா பொடியாக ஆகணும். பொடியாக ஆகும்போது தான் வெல்லமும் நிலக்கடலையும் எல்லாம் மிக்சிங் ஆகும். அடுத்தது நம்ம என்ன கடலக்கொட்டை போட்டுக்கிறோம். கடலக்கொட்டை நிலக்கடலை போட்டு நல்லா வறுத்துக்கணும். இதுலேயே நிலக்கடலை எள்ளு கூட சீக்கிரமாக வறுபட்டுரும். ஆனால் நிலக்கடலை ரொம்ப லேட் ஆகும். நிலக்கடலை அந்த நல்லா பெருசாக இருக்கனால கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் ஹீட் ஆகிடுச்சுன்னா லேட் ஆகி அந்த தோலெல்லாம் எடுத்துடணும். தோலெல்லாம் எடுத்துகிட்டு எள்ளு ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். எள்ளு ஃபஸ்ட்டு போட்டு, ஏன்னா எள்ளு ஆறி இருக்கும். எள்ளு ஃபஸ்ட்டு போட்டுட்டு நல்லா அரைச்சிடணும். தூளாக நல்லா அரைச்சி ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம எள்ளு தான் அரைக்கணும். எள்ளு அரைச்சி நல்லா கொட்டி வச்சுட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு எள்ளு அரைக்கலாம். மிக்சியில் பெரிய ஜாரில் போட்டுக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லா பவுடராக வரும். சின்ன ஜாரில் போட்டோம்னா 2-3 முறை போகிற மாதிரி இருக்கும். ஒரே ஜாரில் போட்டுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் அரைக்கிறது. அரைச்சிட்டு ஃபுல்லாக அது ஒரு டைம் 2 டைம் நல்லா ஃபுல்லாக அரைச்சி கொட்டிட்டு அடுத்தது நிலக்கடலை எடுத்துக்கிட்டு நிலக்கடலை நல்லா அந்த நிலக்கடலை அந்த தூளாக இருக்கு இல்லைங்களா, மறுபடியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதில் இருக்கணும். இதையும் நல்லா கொட்டி அரைச்சிட்டு இருக்கணும். ரெண்டு பிட்டாக அரைச்சிருக்கணும். எள்ளு ஒரே இதாக ஃபுல்லாக அரைச்சோம்னா ஃபுல்லோடு ஆயிடுச்சுன்னா நல்லா அரையாது. முன்னாடி கீழே இருக்கிறது நல்லா அரைஞ்சிரும், மேலே அந்த இது இருக்கிறது நல்லாவே அரையாது. அதனால் 2 பிட்டாக போட்டு அரைச்சிக்கலாம். பாப்பாங்க எங்கள் வீடியோ எடுக்கும்போது பார்த்துக்கிட்டே இருக்காங்க, ஏதோ கேட்குறாங்க. அதுக்காக தான் திரும்பி பார்க்க வேண்டியதாக இருக்குது. நல்லா கொட்டி வச்சுக்கணும். அடுத்தது நிலக்கடலை தோல் எடுத்துகிட்டு ஃபுல்லாக இது பண்ணிக்கணும், மிக்ஸ் பண்ணிக்கணும். நிலக்கடலை மிக்ஸ் பண்ண வாட்டி தோல் எடுத்துகிட்டு ஃபுல்லாக அரைச்சி அதில் கொட்டிக்கணும். வெல்லமும் சேர்ந்து கொட்டிக்கிட்டு 3ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது இதுக்கு எள்ளு உருண்டைக்கு பாகு காய்ச்சி சில பேர் பண்ணுவாங்க. பாகு காய்ச்சி பண்ணோம்னா ரொம்ப நாளைக்கு வரும். இது நம்ம ஃபுல்லாகவே 3மே எள்ளு, நிலக்கடலை, வெல்லம், இது 3மே நம்ம மிக்ஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா ஒரு 1 வீக் மட்டும் தான். அது ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க தேவையில்ல. 1 வீக் மட்டும் நம்ம வெளியில் வச்சே சாப்பிட்லாம். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஏன்னா நம்ம ஹீட் எப்படியும் எள்ளு நிலக்கடலைலாம் வறுக்கும்போது ஹீட் இருக்கும். அந்த ஹீட்லேயே நம்ம நல்லா கையை விட்டு தான் கிளறணும். கரண்டி வச்சு கிளறினோம்னா அதில் ஒரு மாதிரி இருக்கும். நல்லா கையை விட்டு கிளறும்போது அதில் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நல்லா ஹீட்டில் மூடி வச்சிட்டோம்னா அந்த வெல்லம் போட்டதுனால அப்படியே ஃபுல்லாக தண்ணி விட்ட மாதிரி நல்லா கெட்டியாக உருண்டை பிடிக்கிற அந்த பதத்துக்கு வந்துடும். இப்போ அந்த பதத்துக்கு வந்தும்போது உருண்டை பிடிச்ச வாட்டி
நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சிட்டோம்னா எள்ளு உருண்டை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த